MCR Maniamai Institute of Science and Technology, Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation. MCR Pure Cotton Club, formals and casual shirts. Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens, Coimbatore. அந்த காலத்துல தங்கத்தை எப்படி எடுத்துப்பாங்கன்னு தங்கலான் படத்துல நமக்கு ஒரு சின்னதா ஒரு இது தெரிஞ்சிருக்கும். அதே ப்ராசஸ்ல இன்னும் மக்கள் எடுத்துட்டு இருக்காங்கன்னா எத்தனை பேருக்கு தெரியும்? நாங்கள் 20 வருஷமா இந்த வேலை பார்க்குறோம். டேனேஜ்லேருந்து இந்த மண் எடுத்துகிட்டு வந்து கழுவி தங்கத்தை எடுக்கிறோம். ரொம்ப பெருசெல்லாம் கிடைக்காது. அவங்க நடக்கிற இது சன்னை வந்து சேதாரமாக வருங்களா அந்த இதுதான். அப்போ இருந்து 1951 இந்த தொழில் செஞ்சுட்டு இருக்கிறேன். நான் கர்நாடகத்துலேருந்து விவசாயிங்க. நாங்கள் வெளியூர், நாங்கள் இங்கே பிழைக்கிறதுக்கு வந்தோம். இவங்க எடுத்துகிட்டு வந்து போடுவாங்க, நாங்கள் கழுவி கொடுப்போம். எங்களுக்கு கூலி தான். அப்போல்லாம் நல்லா தங்கம் கிடச்சிது சாமி. அப்போ வந்து ஒரு 2 கிராம் 3 கிராம் கூட போட்டுருவோம். இப்போ வந்து ஒரு 500 மில் கிடைக்கிறத கஷ்டம். எங்களுக்கு கஷ்டப்பட்ட 1 கிராம் கிடைக்கும். இல்லைன்னா அது நம்பி வேலை செய்யணும். தூங்கணும்னா ஒன்று சாப்பாடுக்கே இருக்கும். என்ன எப்படிடா தங்கம் போகுதுன்னா, இப்போ நாங்கள் உட்காந்துட்டு இருக்கோம், நாங்கள் திடீர்னு யாராவது கூப்பிட்டாங்க, பட்டுன்னு எந்திரிச்சு போவோம். எங்களுக்கே தெரியாத கண்ணுக்கு சரியாக சேதங்கள் போகும். அப்போ என்னன்னு கேட்டால், அந்த குப்பையில் வந்து நிறைய தங்கங்கள் இருக்கும். அதை வந்து அந்த மண்ணு கூட்டுறவங்க வந்து கூட்டி எடுத்து கழுகி அதில் தங்கம் எடுத்து அவங்க விற்று அவங்க குடும்பத்தை பார்த்துக்குவாங்க. அந்த அளவுக்கு இருந்த தொழில். அதே தரங்கள் தான் நாங்கள் என்ன செய்கிறோமோ அதுதான் அங்கே கொடுப்பாங்க. அவங்க கொடுக்குறத நாங்கள் செஞ்சு தரோம். அந்த தரங்கள் வந்து தரம் மாறாது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம செஞ்சு தர்றது கரெக்டாக இருக்கும். நாங்கள் அந்த ஆல்மார்க் போடுறாங்கல்ல, BIS போட்டு தர்றாங்கல்ல, அந்த இது போட்டு கொடுத்தா கொடுப்போம். நாங்கள் அப்படியெல்லாம் கொடுக்க முடியாது. ஏன்னா ஜனங்கள் வந்து நம்பிக்கையாக எல்லாம் யாராக இருந்தாலும் வாங்கலாம் அந்த தங்கங்கள். 24 கேரட்டை வந்து 22 கேரட்டாக மாற்ற போகிறோம். இது தமிழில் கொகைன்னு சொல்லுவோம் நாங்கள். இது வந்து அந்த ஹீட்டுக்கு வந்து உடையாது அவ்வளோ சீக்கிரம். இது வந்து பார்த்திங்கன்னா லீக்கோ கரிம்போம். இந்த கல்லுக்கறி நம்ம வந்து இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கல்ல, இது அவ்வளோ சீக்கிரம் வந்து ஹீட்டு வந்து கம்மியாகாது. தங்க நினைக்கிறாங்க அப்படியே செஞ்சோம்னா அப்படியே வேஸ்டேஜ் போகாது. எப்படி வேஸ்டேஜ் போகணும்? கண்டிப்பாக இதெல்லாம் ஒவ்வொரு இது செய்கிறப்போ ஒவ்வொரு வேஸ்டேஜ் போயிட்டு தான் இருக்கும் எங்களுக்கு. மின்னல்லாம் பார்த்திங்கன்னா எங்கள் வேலையை பொறுத்தவரை பார்த்து அவ்வளோ ஜோராக இருக்கும். எல்லாருமே நைட் வேலை செய்வோம். எங்களை நம்பியே நிறைய இந்த சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய டிஃபன் கடைகள் இருக்கும். நிறைய விடிய அவங்களுக்கு இருக்கும். அந்தளவுக்கு இருக்கும் வேலை. இன்றைக்கி வேலையெல்லாம் கம்மியாச்சு. எங்கள் வேலை செய்கிறவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சுண்ணாம்பு அடிக்கிறதுக்கு, செக்யூரிட்டி வேலைக்கு, அந்த மாதிரிலாம் நிறைய பேர் போயிட்டாங்க. குழந்தைங்க ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியல. அந்த மாதிரிலாம் நிறைய சூழ்நிலைகள் இருக்குது. ரொம்ப கஷ்டம்தாங்க இப்போல்லாம் வேலையெல்லாம். கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். அந்த காலத்துல தங்கத்தை எப்படி எடுத்திருப்பாங்கன்னு தங்கலான் படத்துல நமக்கு ஒரு சின்னதா ஒரு இது தெரிஞ்சிருக்கும். அதே ப்ராசஸ்ல இன்னும் மக்கள் எடுத்துட்டு இருக்காங்கன்னா எத்தனை பேத்துக்கு தெரியும்? கோயம்புத்தூர் சிட்டியில தங்கப்பட்டை செய்யற இடத்துல தங்க கழிவுகள், மண் தூசு இதெல்லாம் கலக்கியிருக்கும். அந்த மண் தூசுகள் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி இங்க வந்து மக்கள் அதை எடுத்துட்டு வந்து கிளீன் பண்ணி அதுல இருந்து தங்கத்தை எடுத்து அவங்களோட வருமானத்துக்கு யூஸ் பண்றாங்க. இந்த தங்கத்தை எப்படி எடுக்கிறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. நாங்கள் 20 வருஷமா இந்த வேலை பார்க்குறோம். டேனேஜ்லேருந்து இந்த மண் எடுத்துகிட்டு வந்து கழுவி தங்கத்தை எடுக்கிறோம். ஆனால் சட்டியில் கழுவுவேன், தொட்டியில் கழுவுவேன். அது நைட்டு வேலை தான் எங்களோடது. இது எப்படி எடுக்கிறீங்க? அதை கழுவி தான் எடுக்கணுங்க. பலகை தொட்டியில் கழுவிட்டு சரி, அப்புறம் 2வது இரும்பு சட்டியில் கழுவணும். அப்புறம் பாதரசம் போட்டு அதை உருட்டி எடுக்கணும். அப்புறம் கறிக்கட்டையில் வச்சு உருக்கிடுவோம். இப்படி தான் எடுப்போம். இப்படி தான் வரும். மண்ணு கூட மோசமாக தான் வரும். சரி சரி. ரொம்ப பெருசெல்லாம் கிடைக்காது. அவங்க நடக்கிற இது சன்னை வந்து சேதாரமாக வரும் இல்லைங்களா, அந்த இதுதான் கிடைக்கும். எங்களது கர்நாடகா கண்ணு, மைசூருக்கு அந்த பக்கம் போகணும். அங்கேருந்து இங்கே தமிழ்நாட்டுக்கு கட்டி கொடுத்தாங்க. 1981 வந்து இந்த வேலை தொடங்குறது. இது வரைக்கும் எந்த சீக்கோ எந்த பிரச்சனையோ எதுவுமே இல்லை. நார்மலாக தான் இருக்கிறோம். நகைக்கடை தெருவில் இந்த நகை பொருள்களை செய்கிறாங்கல்ல ஆசாரிங்க, அந்த தெருவில் இப்போ லைன்லாம் வீதிக்கு இருக்குதுல்ல ரோடு, அந்த ரோட்டை கூட்டி எடுத்துகிட்டு வருவேன். அந்த ப்ரெஷ் போட்டு ஒரு 4 சாக்கு 5 மூட்டை இந்த சிமெண்ட்டு மூட்டில் 5 மூட்டை 4 மூட்டை எடுத்துகிட்டு வந்து போட்டால் இவங்க அலாசி தருவாங்க. அதை எடுத்து நாங்கள் தங்கத்தை எடுத்து உருக்கி பாதரசம், திராகம், ஆசிட் அதெல்லாம் ஊற்றி வேக்காடு கொடுத்து அதை பாதரசம் போட்டு தேய்ச்சி மாவாட்டு இருக்கிறது பவுடர் மாதிரி இருக்குது, அது உருண்டை சேர்த்து
பாதரசம் போட்டேன். உருண்டை சேர்த்து அடுப்பு கறி இதில் போட்டு அந்த தீ போட்டு அதில் வச்சு உருக்கி எடுக்கிறது. அந்த கட்டி மாதிரி கொண்டு போய் வியாபாரிகிட்ட கொடுத்தா எங்களுக்கு ஒரு ரேட்டு போட்டு கொடுப்பாங்க. இப்போ 9,900 ரூபா எனக்கு ரேட்டு சொக்கா. எங்களுக்கு வந்து 8,400 ரூபா 8,300 ரூபா போட்டு கொடுப்பாங்க கிராமுக்கு. எங்களுக்கு கஷ்டப்பட்ட ஒரு கிராம் கிடைக்கும். இல்லை அது நம்பி வேலை செய்யணும். தூங்கணும்னா ஒன்றும் இல்லை, சாப்பாடுக்கே இருக்காது. என்ன பண்ணுறது, இது வச்சு தான் சமாளிக்கணும். கட்டுவலி ஆகாது, விலை ஜாஸ்தி. அப்புறம் அந்த மண்ணை எடுத்துகிட்டு வந்தாலும் இவங்களுக்கு ஒரு 5 மூட்டை எடுத்துகிட்டு 1000 ரூபா கூலி போயிடும். ஆட்டோக்காரருக்கு 200 ரூபா கொடுக்கணும் வாடகை. சரிங்களா? அது இல்லாமல் நாங்கள் சாப்பிடணும், வேலை முடிய வரைக்கும் சாப்பாடு உங்களுக்கு ஒரு 500 ரூபா ஆயிரும் 2-3 பேர் வந்தால். அப்புறம் இதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் கூட்டி கொடுக்குறதுக்கு ஆளுக்கு வருவாங்க சம்பளத்துக்கு. 600 ரூபா சம்பளம் அவங்களுக்கு கூட்டி கொடுக்குறவங்களுக்கு 600 சம்பளம் கொடுக்கணும். 2 பேர் வந்து 1200. அவங்களுக்கு டீ செலவு பண்ணணும். இதெல்லாம் போனது போக எங்களுக்கு ஒரு 1000 ஒரு 2000 ரூபா 1500 2000த்துக்குள்ளே அவ்வளோதான் கிடைக்கும். ஆள் வச்சு வந்தாலும் நாங்களே சொந்தமாக 2 சாக்கு கொண்டு வந்தால் ஒரு 300 மில்லி 400 மில்லி வந்தால் அது எங்களுக்கு கட்டுப்படியாகுது. நான் 1981 அப்போ வந்து 100 ரூபா 1 கிராம். சரிங்க, 1 கிராம் 100 ரூபா. அப்போ இருந்து 1981 இந்த தொழில் செஞ்சுட்ருக்கிறேன். நான் கர்நாடகத்துலேருந்து விவசாயிங்க. நாங்கள் விவசாயிக்கு தான் இந்த வரைக்கும் வேலை செஞ்சுட்ருக்குறோம். அப்போல்லாம் நல்லா தங்கம் கிடச்சிது சாமி. அப்போ வந்து ஒரு 2 கிராம் 3 கிராம் கூட போட்டுருவா. இப்போ வந்து ஒரு 500 மில்லி கிடைக்கிறத கஷ்டம். சேதாரம் அளவுக்கு இல்லை, வேலை இல்லை. பட்டறைக்காரருக்கு வேலை இருந்தது நம்மளுக்கு சேதாரம் வெளியே வரும். அவங்க எப்படி கழுவிட்டு தொடச்சிக்கிட்டு வந்தாலும் சரி, சேதாரம் வெளியே வர்றது வந்து செய்யும். அப்புறம் எங்கள் ஜீவனத்துக்கு ஆணவம் படி எழுக்கணுமில்ல வந்து வரும். இதெல்லாம் 50 வருஷம் ஆயிடுச்சு. நாங்கள் வெளியூர், நாங்கள் இங்கே பிழைக்கிறதுக்கு வந்தோம். இவங்க எடுத்துகிட்டு வந்து போடுவாங்க, நாங்கள் கழுவி கொடுப்போம். எங்களுக்கு கூலி தான். ஒரு நாளைக்கு 100 ரூபா. ஒரு தொட்டிக்கு 100 ரூபா. 100 ரூபா தான் கழுவ. 5 தொட்டி ஓட்டுவோம், அவ்வளோதான் ஒரு நாளைக்கு. அவ்வளோதான். 5 மணி வரைக்கும் 1.5 மணி நேரம். 1.5 மணி நேரம். இது நீங்க இப்படி கையிலே பண்றீங்களா? க்ளவுஸ் இந்த மாதிரி எதுவும் அதெல்லாம் போட முடியாது. ஏங்க அந்த மாதிரி போடலாம்? அது மாரி போட்டுட்டு இந்த வேலை செய்ய முடியாது. ஒரு காலத்தில் நாங்கள் இப்போது வேலை செஞ்சு வெளியே போகிறோன்னு வைங்க, இந்த ரோடை கூட்டுவாங்க. நாங்கள் வீட்டில் குளிச்சுட்டு வந்தாலோ அது வந்து டிச்சி தண்ணி இருக்குல்ல, டிச்சி தண்ணியில் கழுகுவாங்கல்ல. என்னென்னு கேட்டால் அதில் கூட தங்கம் இருக்கும். அப்போ அந்தளவுக்கு இருந்த ஏரியாக்கள் நைட் ஆனிங்கன்னா விடிய ரோடு கூட்டி அந்த மண்ணை எடுத்துகிட்டு போய் கழுகுவாங்க. கழுகுனாங்கன்னா அவங்களுக்கு அதில் பார்த்திங்கன்னா அவங்களுடைய அண்ணான வாழ்க்கை வந்து அதில் போகும். என்ன எப்படிடா தங்கம் போகுதுன்னா, இப்போ நாங்கள் உட்காந்துட்டு இருக்கோம், நாங்கள் திடீர்னு யாராவது கூப்பிட்டாங்க, பட்டுன்னு எந்திரிச்சு போவோம். எங்களுக்கே தெரியாத கண்ணுக்கு சரியாக சேதங்கள் போகும். அப்போ என்னன்னு கேட்டால் அந்த குப்பையில் வந்து நிறைய தங்கங்கள் இருக்கும். அதை வந்து அந்த மண் கூட்டுறவங்க வந்து கூட்டி எடுத்து கழுகி அதில் தங்கம் எடுத்து அவங்க விற்று அவங்க குடும்பத்தை பார்த்துக்குவாங்க. அந்தளவுக்கு இருந்த தொழில். இப்போ எல்லாம் செய்கிறாங்க. ஏன்னா முன்னால் முதல் செஞ்ச மாதிரி இப்போ ஜாஸ்தி இல்லை. அவங்க கூட்டுறதெல்லாம் பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா அண்டர்கிரவுண்ட், நான் சின்ன பையனுக்கு பார்த்துருக்கேன். இந்த அண்டர்கிரவுண்டுக்குள்ளே இறங்கி அடுத்த இதில் ஏறி வருவாங்க. ஒரு மெழுகுதிரி மட்டும் வச்சுட்டு அப்படி அந்த டிச்சி மண்ணை எடுத்துகிட்டு வந்து அதை கழுகுவாங்க, தங்கம் இருக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா இது எல்லாமே பட்டறை ஏரியா, தங்கப்பட்டறை ஏரியா. அப்படி இருந்த காலங்கள்லாம் இருந்தது. இப்போ இருக்குது, கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அவ்வளோதான். கிடைக்காம இல்லை. என்ன இந்த மாதிரி விலைவாசிகள் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கிறதுனால நிறைய கிடச்சிருந்து கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும். முன்னத்த மாதிரி இல்லை. அதாவது எல்லா பொருளும் எப்படிங்க, எது கிடைக்கலையோ அது விலைவாசி ஜாஸ்தி ஆகிட்டு தான் இருக்கும். அந்த மாதிரி தான் இது இருக்குது. வெளிநாட்டிலேருந்தான் வருது, இப்போ நம்ம நாட்டில் எடுக்கிறதில்ல. அதே பார்த்திங்கன்னா வெளிநாட்டினுடைய ரேட்டு தான். இவங்க எல்லாம் சொல்கிறாங்க இந்தியாவில் இவ்வளோ ரேட் இருக்குது, அப்படியெல்லாம் கிடையாது. உலக மார்க்கெட்டினுடைய ரேட்டு என்னவோ அந்த ரேட்டு தான் இங்கேயும் வருது. முன்னெல்லாம் இன்றைக்கி காலையில் 10 மணிக்கு வந்துச்சா, இல்லை 12 மணிக்கு வந்தது, அவ்வளோதான். இன்றைக்கி அப்படி இல்லை. நிமிஷம் என்ன ரேட் இருக்குது, ஏது ரேட் இருக்குதுன்னு சொல்லி வேர்ல்டு ஃபுல்லாக வருது. அந்த ரேட்டு எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். இப்போ எங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படியெல்லாம் கிடையாது. பொதுமக்கள் யார் வேணாலும் சரி கோல்டு ரேட்டுன்னு போட்டு பார்த்தாங்கன்னா உலக மார்க்கெட்டில் என்ன ரேட் இருந்தாலும் அப்படியே வந்துடும். அந்த மாதிரி சூழ்நிலைகள் தான் இப்படி இருக்குது.
இதில் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு 100க்கு 10 பேர் தான் ஏதாவது கொஞ்சம் வசதியாக இருப்பாங்க. பாக்கி வந்து 90 பேர் கஷ்டம்தான் படுறாங்க. அந்தளவுக்கு லாபங்கள் இல்லை. விலை எப்படி இருக்குன்னு கேட்டால் கடையில் போனீங்கன்னா உங்களுக்கு 3% சொல்லி போட்டு அது 15% வாங்கிடுவாங்க. நாங்கள் அந்த ஒரு 5%னா 5 அவங்க விட எங்களை பார்த்தீங்கன்னா ஒரு 8% டிஃப்ரெண்ட் வரும். அதே தரங்கள் தான் நாங்கள் என்ன செய்கிறோமோ அதுதான் அங்கே கொடுப்பாங்க. அவங்க கொடுக்குறத நாங்கள் செஞ்சு தரோம். அந்த தரங்கள் வந்து தரம் மாறாது. அவங்க சொல்லுவாங்க ஐயோ அங்கே போனால் இப்படி, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா நாம் செஞ்சு தர்றது கரெக்டாக இருக்கும். நாங்கள் அந்த ஆல்மார்க் போடுறாங்கல்ல, பிஏஎஸ் போட்டு தர்றாங்கல்ல, அந்த இது போட்டு கொடுத்தா கொடுப்போம். நாங்கள் அப்படியெல்லாம் கொடுக்க முடியாது. ஏன்னா ஜனங்கள் வந்து நம்பிக்கையே இல்லை, யாராக இருந்தாலும் வாங்கலாம் அந்த தங்கங்கள். ஏன்னா ஏமாற்ற முடியாது யாருனாலையும். இன்றைக்கி நான் நேர்மையாக செஞ்சுட்டுருக்கேன், எனக்கு தெரியும். இந்த மாதிரி எல்லாத்துக்கும் நான் சர்டிஃபிகேட் எல்லாம் கொடுக்க முடியாது சில பேர்த்தில். ஏன்னா அது கலப்படங்கள் பண்ணுறாங்க, அதையும் நீங்களும் பார்க்குறீங்க, எல்லாமே இருக்குது, பொதுமக்கள் எல்லாம் பார்க்குறாங்க. அந்த மாதிரி எங்ககிட்ட இருக்காது. ஏன்னா எங்ககிட்ட செய்கிறவங்க வந்து எத்தனை வருஷம் ஆனாலும் எங்ககிட்டயே வருவாங்க திரும்பி. அந்த தரங்கள் கரெக்டாக இருக்கிறனால தான் அது வர்றாங்க. இப்போ நான் வந்து என்னோடய தலைமுறையில் எடுத்துகிட்டு நான் செய்கிறத பார்த்திங்கன்னா, அவங்க அம்மா கல்யாணத்துக்கு செஞ்சு கொடுத்துருக்கேன், அந்த பொண்ணு கல்யாணம் செஞ்சு கொடுத்துருக்கேன். இப்போ அந்த பொண்ணுனுடைய குழந்தைக்கு கூட எங்ககிட்ட செயின் வாங்குறாங்க. அதெல்லாம் உங்களுக்கு எப்படி இருக்கும்? நம்ம தொடர்ந்து வராங்க, அந்த நம்பிக்கை தானே? ஆமாம், நம்பிக்கை தான். அவங்ககிட்ட வந்து பார்த்து நம்ம செய்கிறப்ப என்ன, ஐயோ பரவாயில்ல நம்மகிட்டயே தொடர்ந்து வர்றாங்க, நமக்கு அது ஒரு பெருமையாக தான் இருக்கும் அந்த விஷயம். இந்த வேலை வேறு ஒரு சில பவுன் காசு வாங்குவாங்க. அந்த பவுன் காசு வந்து எங்ககிட்ட கொடுத்து சில பேர் தங்கமாகவே கொண்டு வந்து கொடுப்பாங்க. அவங்க வந்து செயின் செஞ்சு கொடுங்க, மோதிரம் செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி இப்படி கொண்டு வந்து தருவாங்க. சில பேர் பணம் வந்து கொடுப்பாங்க, பணத்தில் வந்து நீங்கள் வாங்கி செஞ்சு கொடுங்க அப்படிங்கிறப்ப நாங்கள் வாங்குற பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 24 கேரட்டு. இது வந்து முழுசாக வாங்கினா ஒரு பீஸாக வரும், 100 கிராம் பீஸு. இந்த மாதிரி 1 கிலோ பார் எல்லாம் இருக்கிற தங்கமெல்லாம் இதெல்லாம் அந்த மாதிரி வரும். இப்போ அவங்க காசு கம்மி. நாங்கள் இங்கே வாங்குறப்ப என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி கச்சா தான் கிடைக்கும். இது பேர் கச்சா தங்கம்போ. ஆனால் 24 கேரட்டு. பார்த்தா தெரியும்னா அவங்க இந்த டெஸ்டிங் போட்டு கொடுப்பாங்க. இன்றைக்கெல்லாம் பார்த்தா பார்த்திங்கன்னா மேலே பார்த்து நல்லாயிருக்கும், உள்ளே சகுடெல்லாம் வச்சு கொடுத்துட்றாங்க. அதெல்லாம் ஏமாத்துற வேலையில் நிறைய பண்ணுவாங்க. அப்போது நீங்கள் வந்து இப்போ நீங்கள் வாங்கி நிறைய பேர் வச்சுருந்தாலே அதில் வந்து ஏமாற்றிடுறாங்க. இப்போ இது வந்து 24 கேரட்டு சொக்கம். இது வந்து இதில் வந்து காப்பர் வச்சாதான் இந்த மாதிரி செயின் செய்ய முடியும், 92 பண்ண முடியும். இது அப்படியே ஃபுல் தங்கம், அப்படி எந்த காப்பர் சேர்த்தாமல் 24 கேரட்டு. நம்ம செய்கிறது வந்து இப்போ பார்த்திங்கன்னா 22 கேரட்டில் செஞ்சு தர்றோம். அந்த ஆல்மார்க் போட்டு பிஏஎஸ் போட்டு தர்றோம். சில பேர் இந்த மாதிரி காயின் தருவாங்க, காயின் கொடுத்து எங்களுக்கு செஞ்சு கொடுங்க, பவுன் காசு அந்த மாதிரி கொடுப்பாங்க. ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சட்டத்தில் போட்டு நாங்கள் இழுத்துட்டு இருந்தோம். எங்களுக்கு எங்கள் முன்னோர்கள் வந்து அப்படி தான் செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்போ என்னாச்சு, இதில் வந்து வைர சட்டம் வந்துருச்சு. அந்த கம்பி கடையிலே வந்து வைர சட்டத்தில் இழுத்து எவ்வளோ சன்னம் வேணுமோ அந்தளவுக்கு. இதில் பார்த்திங்கன்னா ரொம்ப சன்னம், இந்த சன்னத்தளவுக்கு கொடுப்பாங்க. இதை வந்து நாங்கள் ஸ்ப்ரிங்கு மாதிரி சுற்றி மறுபடியும் அதை ஒடிச்செடுப்போம். தனித்தனியாக ஒவ்வொரு கண்ணியாக எடுத்து அதை மட்டம் தட்டி அதை அகற்றி இந்த மாதிரி சங்கிலியாக மாட்டணும். இது சங்கிலியாக மாட்டி எடுத்ததுக்கப்புறம் அந்த கேப் இருக்குமில்ல, அந்த 2 கேப்பை வந்து ஒரே கேப்பை இப்படி பண்ணுவோம். இந்த கேப் வச்சு அதுக்கு வந்து இப்போ அந்த ஆல்மார்க் தானே, ஜிங்கு பொடி வைப்போம். ஜிங்கு பொடி வச்சு மெல்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இது ப்ரெஷ் அடித்து செயினாக உண்டாகும். அதில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி முகப்பெல்லாம் செய்வோம். இப்படி முகப்பு செஞ்சு இதில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வடம், இது ஆக்சுவலாக 7 லைன் வரும். இதில் மாட்டி இது சென்டரில் இது ஒன்று வரும், இப்படி 7 லைன் மாட்டி எடுக்கணும். அப்படி ஒவ்வொரு டிசைன் இருக்குன்னு வைங்களேன். நாங்கள் இதை செய்கிறோம், இன்னும் வேறு ஒருத்தர் ஒவ்வொரு ஃபேன்சி செயின் செய்கிறாங்க. அந்த மாதிரி அது இப்போ அடித்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செயினை ஊதி எடுத்து பாலிஷ் பண்ணி இந்த மாதிரி அடித்து எடுப்போம். இந்த மாதிரி வந்துடும், இந்த பாலிஷாக வந்துடும். இதை வந்து இதில் மாட்டி விட்டு மொத்தமாக கலர் எடுத்து வாங்கி அந்த செயின் இப்படி இது வட மாதிரி வரும். இதை வந்து அவங்க யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து ப்ரெஷ் செயினும்பாங்க. கேரளாவில் வந்து மின்னன் கல்லி செயினும்பாங்க. ஆந்திராவில் வந்து சந்திரகாரம்பாங்க. இதை சந்திரகாரம் செயின் சொல்லிட்டு அப்படி போகும். இங்கே வந்து தமிழ்நாட்டில் வந்து ப்ரெஷ் செயின் அப்படிம்பாங்க இந்த செயினுக்கு பேர். ஆமாம், அது வந்து தாலி கொடி, சிந்து கொடி, அந்த மாதிரிலாம் ஒவ்வொரு கொடி இருக்குது. ரோப் செயின் இருக்குது, அதாவது கயிறு செயினும்பாங்க. அது பழைய கால செயின், அது இன்னும் ஓடிட்டு தான் இருக்குது. கோதுமை செயின், மின்மினி செயின்,
இப்போ அதே மின்மணி 2 ஒட்டி வச்சாங்கன்னா ஸ்னேக் செயின்னு இருக்குது. காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிற வேணும். எனக்கு வேலை இல்லை, முன்னத்த மாதிரி வேலை வந்து தாசி இல்லைங்கிறப்போ ஒவ்வொருத்தரும் ஒரு இது மாறிடுறாங்க. தங்கத்தின் விலை வந்து என்ன இன்னும் ஏற தான் செய்யுது, கம்மியாக இருக்குது, வாய்ப்பு இல்லைங்க. என்ன நான் இப்போ எங்கள் அம்மா அப்பா ஒரு காலத்தில் எங்கள் அப்பா இது எங்கள் குலத்தொழில், எங்கள் தாத்தா செய்கிற பொருளாக இருந்தது. இப்போ நாங்கள் வர்றப்போ 400 450 ரூபா அப்படி இருந்தது ஒரு கிராமு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா 9000 சில்லரை வந்துருச்சு. எதிர்காலத்தில் இனி 10,000 மேலே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 10,000 இந்த வருஷத்துக்குள்ளே சொல்கிறாங்க. இன்னும் அதிகமாக தான் ஆகும். தங்கம் எவ்வளோக்கோளோ இருக்கோ அவ்வளோக்கோளோ சேர்த்து வைக்கிறது நல்லது. இவங்க கஷ்டத்துக்குன்னு கொடுக்குறாங்க, ரெண்டாவது வாங்குறப்ப ரொம்ப சிரமப்படுறாங்க. மின்னல்லாம் பார்த்திங்கன்னா எங்கள் வேலையை பொறுத்த அவ்வளோ ஜோராக இருக்கும். எல்லாருமே நைட்டு வேலை செய்வோம். எங்களை நம்பியே நிறைய இந்த சைடெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய டிஃபன் கடைகள் இருக்கும், நிறைய விடிய அவங்களுக்கு இருக்கும், அந்தளவுக்கு இருக்கும் வேலை. இன்றைக்கி வேலையெல்லாம் கம்மியாச்சு. எங்கள் வேலை செய்கிறவங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா சுண்ணாம்பு அடிக்கிறதுக்கு, செக்யூரிட்டி வேலைக்கு அந்த மாதிரிலாம் நிறைய பேர் போயிட்டாங்க. குழந்தைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியல, அந்த மாதிரிலாம் நிறைய சூழ்நிலைகள் இருக்குது. மெட்ரிகுலேஷன் படிக்க வச்சவங்க கூட இப்போ மறுபடியும் கார்ப்பரேஷன் ஸ்கூல் அந்த மாதிரி போயிட்டாங்க. ரொம்ப கஷ்டம்தாங்க இப்போல்லாம் வேலையெல்லாம். அன்றைக்கி பார்த்திங்கன்னா 1 கிலோ பார் கொடுத்தாங்க கூட நாங்கள் 10 நாள் ஆகும், அது வச்சு செய்வாங்க. இன்றைக்கெல்லாம் அப்படி இல்லை. ஒரு 100 கிராம் கொடுத்தா சரி 30 மறுநாள் கொடுத்தே ஆகணும். அந்த மாதிரி சூழ்நிலை. வேலையும் கம்மி தான். பொதுவாக இந்த தங்க விலை ஏற்றம் ஆக பார்த்திங்கன்னா எங்களுக்கு எல்லாமே வேலை கம்மியாகி போச்சு. எங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தவங்களே பார்த்திங்கன்னா டச்சுகள் ரொம்ப கம்மி பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. இன்னும் கம்மி பண்ண தான் சொல்கிறாங்க. நிறைய பேர் காம்ப்ளெக்ஸ் வச்சுட்டாங்க. அவங்க ஒரு என்ன அவங்களுக்கும் சேஃப்டி பார்க்கணுமில்ல, எல்லா இடத்துலையும் கொடுத்துட்டு திடீர்னு கம்மியாயிடுச்சு, சில பேர் இது பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களே காம்ப்ளெக்ஸ் வச்சு அவங்க எடுத்துக்கிறாங்க. அதாவது அன்றைக்கி வந்து எல்லாமே பகிர்ந்து செஞ்சாங்க, இன்றைக்கி அவங்கவுங்க தனித்தனியாக செஞ்சு எடுத்துக்கிறாங்க. அந்த மாதிரி ஆகிப்போச்சு. எங்களை மாதிரி பற்ற வச்சவங்களுக்கெல்லாம் வேலை ரொம்ப கம்மி தானுங்க, முன்ன மாதிரியெல்லாம் இல்லை. அதாவது விலை உயர்ந்த பொருள் தான் வேலை செய்கிறோம், அதெல்லாம் மாற்றம் கிடையாது. பட் விலை உயர்ந்த பொருளை வேலை செஞ்சாலும் எங்களுக்கு அந்தளவுக்கு வருமானங்கள் இல்லை. ஒரு காலத்தில் இருந்தது, அதுவும் சொல்லலாம், இல்லைன்னு சொல்லலை. இன்றைக்கி அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க. பாரம்பரிய வேலை இது. இன்றைக்கி எல்லா மக்களும் செய்கிறோம், வரவேற்கத்தக்க விஷயந்தான். என்ன எங்கள் தாத்தா எங்கள் அப்பா அவங்களாம் செஞ்ச மாதிரி இப்போல்லாம் இல்லை. இது அப்படியே சுருட்டாயிருச்சு, எல்லா இடத்தையும் செய்கிறாங்க. அப்போ என்ன பற்றி இப்போ நான் செய்கிறேன், நான் ஒரு வேஸ்டேஜ் செய்கிறேன், இன்னொருத்தர் இதை விட கம்மியாக செய்கிறாங்க. அப்போ நம்மக்கிட்ட வந்துட்டு இருந்தவங்கன்னா அங்கே போயிடுறாங்க. இப்போ நம்மளது என்னாச்சு, நம்மள நம்பி ஒரு 10 பேர் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் வேலை இல்லாமல் போயிடுது. ரொம்ப கஷ்டம்தான். இப்போ கார்ப்பரேட் கம்பெனி வந்ததுனால என்னென்னு சொல்கிறேன்னா, எங்ககிட்ட வேலைக்கு இல்லாமல் இருந்தோம் எங்கள் ஆளுங்க தான் அங்கே போய் உட்காந்து வேலை செய்கிறாங்க. அந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் அவங்க பெங்காலிஸ் இந்த மாதிரிலாம் வச்சு வேலை செய்கிறாங்க. எங்ககிட்ட பாரம்பரியமாக கொடுக்குறவங்க எங்களை விட்டு மாறுறதில்ல, எங்ககிட்ட தான் கொடுக்குறாங்க. இப்போ நானே பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல தாலிக்கு தங்கம் அடிக்க போவேன், காது குத்த போவேன், இந்த மாதிரி நிறைய வேலைகள் செஞ்சுட்டு. ஏன்னா இந்த வேலை இல்லாத சமயத்தை அந்த வேலையும் பார்த்துக்கிறோம். முன்ன நாங்கள் ஒரு இடத்துலேருந்து அவ்வளோ சீக்கிரம் எந்திரிச்சு போக மாட்டோம். இந்த வேலைன்னா எங்களோட சாப்பாடு என்ன, டீ மாத்திரம்தான் சாப்பாடு. மத்தியானம் நீங்கள் எல்லாம் கரெக்ட் டைம் அப்படியெல்லாம் இல்லை. நாங்கள் சாப்பிட்றதே 3 மணி 4 மணிக்கு மேலே தான் சாப்பிடுவோம் மத்தியானம். அந்த மாதிரி நைட்டு 10 11 மணி ஆகிடும். முன்ன மாதிரியெல்லாம் இப்போல்லாம் கிடையாதுங்க, ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி எங்களுக்கு உண்டான வேலை எங்களுக்கு வருது இல்லை, இந்த டிசைன் வந்து இவங்க தான் செய்வாங்கன்னு ஒரு இது இருக்குது, அது வந்து கட்டாயம் எங்ககிட்ட தான் வருது. சில இடத்துல என்ன ஆகுது, இப்போது எங்கள் ஆளுங்க இப்போ போய் இந்த கார்ப்பரேட் கம்பெனியில் உட்காடுறாங்கல்ல, அவங்க அந்த டிசைன் செய்யறதுனால அந்த வேலை அங்கே போயிடுது. மற்றபடி எங்களுக்கு நிறைய பேர் கொடுத்துட்றாங்க வேலை. நம்ம ஏன்னா கரெக்டாக இருக்கிறனால நம்மகிட்ட அந்த வேலை வருது. அவங்க என்ன தரத்தில் கேட்குறாங்க அந்த தரத்தை நம்ம செஞ்சு கொடுத்துட்றோம். அந்த ஆல்மார்க் டெஸ்டிங் போட்டு என்ன இது வேணுமோ அந்த டிசைனு, என்ன டிசைன் கொடுத்தாலும் அவங்க எப்பேற்பட்ட டிசைன் கொடுத்தாலும் நாங்கள் செஞ்சு கொடுத்துருவோம். ஏன்னா எங்கள் நண்பர்கள் இருக்காங்க, நாங்கள் இந்த செயின் செஞ்சாலும் ஒவ்வொரு டிசைன் செய்கிறவங்க யாராருன்னு தெரியும், அங்கே கொடுத்து வாங்கி நிறைய ஆர்டர்ஸ் எல்லாம் வரதான் செய்யுதுங்க. ஆர்டர் செஞ்சு கொடுத்துட்டு தான் இருக்கோம். நாங்கள்லாம் 24 கேரட்டை வந்து 22 கேரட்டாக மாற்ற போகிறோம். அது பார்த்திங்கன்னா இந்த காப்பர், இதுக்கு பேர் மூசை, இந்த தமிழில் கொகைன்னு சொல்லுவோம் நாங்கள், அப்புறம் மூசைன்னு சொல்லுவோம். இது வந்து சீமை மூசை. இது வந்து அந்த ஹீட்டுக்கு வந்து உடையாது அவ்வளோ சீக்கிரம். இது வந்து இந்த ஆப்ப சோடாப்பு இருக்குல்ல, அது கொஞ்சம் போடுவாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா இது உருகுறப்ப அது பபுள்ஸ் வரும். அது பபுள்ஸ் தெரிக்காமல் இருக்கிறதுக்கு என்னென்னா இந்த ஆப்ப சோடாப்பு போட்டாங்கன்னா அந்த ஆப்ப சோடாப்பு வந்து அது அப்படியே மேலே அந்த ஆடை மாதிரி வந்து அது தெரிக்கிறப்ப அந்த சீமை கோவையிலே ஒட்டிக்கும், அதனால வெளியே போகாது. இது வந்து பார்த்திங்கன்னா லீக்கோ கரிம்போம். இந்த கல்லுக்கறி நம்ம வந்து இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கல்ல, இது அவ்வளோ சீக்கிரம் வந்து ஹீட்டு வந்து கம்மியாகாது. இந்த மோட்ரு போட்டு இங்கே உருக்குறதுனால பார்த்திங்கன்னா அந்த ஹீட் அப்படியே அது உள்ளுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். அதனால் அதை நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா சும்மா இந்த மண்ணு கோவை தான் வைப்போம். நம்ம இந்த களிமண்ணில் செய்வோம், செம்மண்ணில் செய்வாங்கல்ல, அந்த மாதிரி மண்ணில் வைப்போம்.
இந்த மோட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா அது வச்சோம்னா அது உருகி உடஞ்சிரும். அது இந்த வெயிட் வந்து இந்த ஹீட்டுக்கு வந்து அந்த குகை வந்து உருகிடும். மேலே மூடி வச்சிட்டோம்னா அது அதுக்குள்ளேயே இருக்கும். அந்த தங்கம் தெரிச்சாலும் இன்னொரு குகைக்குள்ளே தான் இருக்கும். இல்லைன்னு நீங்கள் அது அப்படியே கேட்டிங்களே எப்படி தங்கம் தெரிச்சு போகும்னு, அந்த மாதிரி ஆயிரும். இப்போ அது குகை மூடி வைக்கிறதுனால இதில் அப்படியே இருக்கும். அது அப்படியே இருந்தாலும் அதுக்குள்ளே தான் இருக்கும், வெளியே ஜாஸ்தி போகாது. அப்படி இருந்து இப்போ கம்மியாக உருக்கிறப்ப உங்களுக்கு தெரியும் பாருங்கள் எவ்வளோ இருந்தால் கம்மியாகி தான் வரும். தங்கம் நினைக்கிறாங்க அப்படியே செஞ்சோம்னா அப்படியே வேஸ்டேஜ் போகாது. எப்படி வேஸ்டேஜ் போகணும்? கண்டிப்பாக இதெல்லாம் ஒவ்வொரு இது செய்கிறப்போ ஒவ்வொரு வேஸ்டேஜ் போயிட்டு தான் இருக்கும் எங்களுக்கு. அவங்க இப்போ வந்து கொடுத்தாங்க, நீங்கள் பார்த்தீங்க கடைக்காரர் கொடுத்தாங்க, அவங்க அந்த வெயிட் எழுதிட்டு போயிடுவாங்க. இதுக்கப்புறம் நாங்கள் செய்கிறதுல ஒவ்வொரு வேஸ்டேஜ் இந்த மாதிரி போய் இது முடிஞ்சோன்னா நாங்கள் கம்பி கடையில் தருவோம், அதில் ஒரு வேஸ்டேஜ் போகும். நிறைய வேஸ்டேஜ் நடக்கும். கடைக்காரங்களுக்கு அது கொடுத்ததோடு சரி 100 கிராம் கொடுத்துருக்கோம், 100 கிராம் கொடுத்துருக்கோம். அந்த வேஸ்டேஜில் அது முடிஞ்சு நாங்கள் கணக்கு பார்ப்போம். கணக்கு பார்க்குறப்ப எங்களுக்கு அதில் ஒரு 2.5 கிராம் 3 கிராம் தங்கம் வருதுன்னா அதில் எங்களுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு 1.5 கிராம் வேஸ்டேஜ் வெளி வேஸ்டேஜ் போகும். அந்த 1.5 கிராம் மட்டும்தான் எங்களுக்கு கிடைக்கும். அதில் நாங்கள் சம்பளம் தரணும், மெரு கூலி தரணும், அந்த செயின் பாலிஷ் பண்ணுறவங்களுக்கு அவங்களுக்கு தரணும். இதெல்லாம் நிறைய வெளியே போயிடும். ஏன்னா உருக்கிறப்போ தங்கங்கள் தெரிச்சதில்லை, அதில் சின்ன சின்ன அரும்புகள் வந்து அந்த சோடா போட சேர்த்து ஒட்டி இருக்கும். அது பார்த்திங்கன்னா சோடா வந்துடும். இன்னும் தட்டி என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா ஸோ 24 கேரட் தங்கம் கொடுத்து பண்ணிட்டோம். அது காப்பர் சேர்ந்து உருக்கி இப்போ 22 கேரட் இந்த மாதிரி ராடு மாதிரி வந்துடும் உருக்கி ஊற்றி. இந்த தங்கத்தை தான் நாங்கள் வந்து வெயிட் போட்டு இன்னும் அந்த கம்பி கடையில் கொடுத்தோம்னா அவங்க வந்து இதை கம்பி மாதிரி இழுத்து கொடுப்பாங்க. அப்புறம் அது ஒன்று உடைச்சி தருவாங்க. இதே இதில் பார்த்திங்கன்னா டிசைன் வரும், பூவு இந்த மாதிரிலாம் செய்யணும்னா அது போய் கொடுத்து இதை தகுடு போடுவாங்க. தகுடு போட்டு டை அடிப்பாங்க. டை அடிக்கிற பார்த்திங்கன்னா நம்ம என்ன ஃப்ளவர் வேணுமோ அந்த ஃப்ளவரெல்லாம் வந்து இதில் அடித்து வாங்கிக்கலாம். அந்த மாதிரி தங்குது. இப்போ 24 கேரட் இந்த தங்கம் வந்து இப்போ 92ல் வந்து 22 கேரட்டை நாங்கள் மாற்றி வச்சுருக்கோம். இப்போது நீங்கள் அப்படியே பார்த்தது சுத்தமான தங்கமாக இருந்தது 24 கேரட்டு, இப்போ 22 ஆயிடுச்சு. அடுத்த ஜென்ரேஷன் வந்து இந்த வேலையை புரிஞ்சுக்குவாங்களா இல்லை செய்வாங்களா இல்லை விட்டுருவாங்களா? கொஞ்சம் கஷ்டம்தான். இந்த கேள்வி பார்த்தீங்கன்னா எங்கள் ஜெனரேஷன்லேயே பார்த்து நீங்கள் அப்படியே சொன்னீங்கல்ல, இன்னைக்கு எப்படி கிடைக்குது ரா மெட்டீரியல் ரொம்ப கஷ்டங்க மாதிரி வேலைகள் கம்மியாகிட்டே இருக்குது. அப்புறம் என்ன சொன்னால் எனக்கே மன வேதனை, என்னடா இப்படி இருக்குது, நம்ம எப்படா வேலை செய்கிறது, இந்த வேலையிலேயே வேறு தொழிலை மாற்றலாமா நாங்களும் அப்படி பார்க்குறோம். பட் எங்களால் போக முடியல. இன்னும் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஐயோ அப்பா இப்படி கஷ்டப்படுறாங்க, இந்த தொழில் நம்மளும் செய்யணுமா அப்படியே மாற்றுத் தொழில் தான் பார்ப்பாங்க. என்ன காலப்போக்கில் குலத்தொழில் வந்து அழிஞ்சிடும். ஆனால் குலத்தொழில் நல்ல தொழில். இப்போ பார்த்திங்கன்னா விஸ்வகர்மா திட்டங்கள் இதெல்லாம் வந்து நல்ல தொழில், இதெல்லாம் தர்றேன் நாங்கள், இதெல்லாம் இங்கெல்லாம் அப்படியே கொஞ்சம் நின்றுருக்குது. இதெல்லாம் வந்தால் எங்களை மாதிரி ஆளுங்களை ஊக்குவிச்சாங்கன்னா இன்னும் நிறைய பட்டறைகள் வந்து பெருகும். கம்மியாக இருக்க வாய்ப்பு இல்லை. இப்போ எங்களால் முடியலைங்கிறாங்க. நிறைய பேர் காம்ப்ளெக்ஸ் வச்சு நல்லா தான் நடத்திட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அந்த காம்ப்ளெக்ஸில் வந்து இப்போ 4 ஓனர்ஸ் வந்து எங்களை கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ 4 ஓனர் ஒன்று சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு காம்ப்ளெக்ஸ் மாதிரி வச்சிடறாங்க, அவங்களே எடுத்துக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது. Periyar Maniamai Institute of Science and Technology, Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation. MCR Pure Cotton Club, formals and casual shirts. Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens, Coimbatore.